வெற்றி நடை போடுகிறது. ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தலைவன் தலைவி படத்துல நித்யா மேனன் மேம் விஜய் சேதுபதி சார்கிட்டையும் ஆர்கே சுரேஷ் சார்கிட்டையும் இந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த படத்துல அந்த டைரக்டர் கூட அது என்ன பிரச்சனைன்னு சொல்லவே இல்லை. சித்ரா சார், நீங்க அந்த படத்துல நடிச்சிருக்கீங்க, அது என்னதான் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சா சொல்ல முடியுமான்னு சாத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. தலைவன் தலைவி படத்தை பொறுத்தவரை அந்த படத்தினுடைய கதாநாயகனான விஜய் சேதுபதிக்கும் ஆர்கே சுரேஷுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்றத பற்றி உங்களுக்கு மட்டும் இல்லை, படத்தில் நடித்த எங்களுக்கும் அந்த படத்தினுடைய இயக்குனரான பாண்டியராஜ் சொல்லவில்லை அப்படின்றது தான் உண்மை. அந்த படத்தினுடைய கதையமைப்பை பொறுத்தவரையில் நித்யா மேனன் நல்ல படித்தவர், அதே சமயத்தில் படத்தினுடைய கதாநாயகனான விஜய் சேதுபதி அவ்வளவாக படிக்காதவர். அந்த கல்யாணத்துக்கு ஆர்கே சுரேஷ் எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அந்த வித்தியாசமே போதுமானது. அப்படி இருந்தும் கூடுதலாக ஒரு காரணம் இருக்கணும் அப்படின்னு எதனால் பாண்டியராஜ் எண்ணினார் அப்படின்னு தெரியல. ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூவில் ஓடிடி சேட்டலைட்டுக்கு வந்துட்டு பெருசாக வியாபாரம் போகிறதில்ல, ஸோ முழுசாக சரிஞ்சிருச்சு, இதுதான் இப்போ பெரிய பிரச்சனை அப்படின்னு பேசியிருந்தீங்க. இதே பிரச்சனை ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலையும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் இல்லையா? இதை இவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்னு காஞ்சிபுரத்துலேருந்து வேல் கேட்டிருக்காங்க. ஓடிடி வியாபாரமும் சேட்டலைட் வியாபாரமும் சரிந்திருப்பது அப்படின்றது தமிழ் படவுகளுக்கு மட்டும் இல்லை, மொத்த இந்திய படவுகளுக்கும் சேர்த்து தான். ஏஆர் முருகதாஸ் சாரோட ரீசெண்ட் இன்டர்வியூ பார்த்தீங்களா? அவர் பேசின ஸ்பீச்சில் ஒரு சிறந்த அனுபவம் முதிர்ச்சி தெரியுது. அவர் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் டீமோட சேர்ந்து படம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஸ்ரீலங்கால இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்து ஏஆர் முருகதாஸுடைய கூட்டணியில் நல்ல நல்ல படங்கள் உருவாகலாம், நல்ல நல்ல கதாநாயகர்கள் அவருடைய படங்களில் நடிக்கலாம். அதுக்கெல்லாம் ஏஆர் முருகதாஸுடைய அந்த முதிர்வான பேச்சு காரணமாக அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருடைய திரைப்படத்தினுடைய வெற்றி இருக்க அது தொடர்ந்து பல நல்ல வாய்ப்புகளை அவருக்கு பெற்றுத்தர வாய்ப்பு இருக்குது. மதராசி படம் ரிலீஸ் ஆகி அந்த ஈவினிங்கே வேற வெப்சைட்ல வந்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு இருக்க போதே நடுவில் சில ஆட்லாம் வருது. அந்த படம் வந்துட்டு திருட்டுத்தனமா ரிலீஸ் பண்றாங்களா, அப்படி இல்லைன்னா அந்த ஆட் கம்பெனி மேல நம்ம கேஸ் கொடுக்க முடியுமான்னு திருநின்ற ஊர்ல இருந்து ராஜ் கேட்டிருக்காங்க. திருட்டுத்தனமாக திரைப்படங்கள் வலைதளங்களில் வெளியாவதை தடுக்கணும்னா மத்திய அரசு மனது வைத்தால் மட்டுமே அது நடக்கும். என்ன காரணத்தாலோ மத்திய அரசு அதுக்கான முயற்சியை மேற்கொள்ள மறுக்கிறது. நம்முடைய திரையுலகத்திலிருந்தும் போதுமான அழுத்தம் அதுக்கு கொடுக்கப்பட்டதா எனக்கு தெரியல. இப்போ கமல்ஹாசன் பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார். அவர் இந்த பிரச்சனையை கொஞ்சம் தீவிரமாக இங்கே எடுத்துரைத்தார் என்றால் நிச்சயமாக சினிமா உலகுக்கு அது நன்மையை பயப்பதாக முடியும். ஜூ கீப்பர் புகழ், பன் பட்டர் ஜம் ராஜு, காந்தி கண்ணாடி பாலா, இவங்க 3 பேர்ல யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சவுதியிலேருந்து பாபு கேட்டிருக்காங்க. ஜூ கீப்பர் படத்திலே கதாநாயகனாக நடித்த புகழ், பன் பட்டர் ஜாம் படத்திலே கதாநாயகனாக நடித்த ராஜு, காந்தி கண்ணாடி படத்திலே கதாநாயகனாக நடித்த பாலா ஆகிய 3வரில் யாருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத விட இந்த 3வருக்கும் தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பராசக்தி படத்துக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் எந்த டைரக்டரோட படத்தில் நடிக்க போறாங்கன்னு காஞ்சிபுரத்துலேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. பராசக்தி படத்தை தொடர்ந்து சிவி சக்கரத்தின் இயக்கத்தில் தான் நடிக்கப் போகிறேன் அப்படின்றது சிவகார்த்திகேயன் ஒரு பேட்டியிலேயே தெரிவித்திருக்கிறார். அதனால் அதுதான் உறுதி செய்யப்பட்ட தகவல். சிவகார்த்திகேயன் சார் மேலே சூர்யா ஃபேன்ஸ் மற்றும் தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே ஏன் ஒரு பெரிய ஹேட்ரேட் காமிக்கிறாங்க? அவர் படம் நல்லா இருக்கு அதனால ஓடுதுன்னு கோயம்புத்தூர்லேருந்து குமார் கேட்டிருக்காங்க. இது போன்ற போட்டிகளுக்கெல்லாம் காரணத்தை சொல்ல முடியாது. ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான போட்டிகள் தான் அவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகின்ற விஷயமாக இந்த காலகட்டத்திலே இருக்குது. டைரக்டர் மணிவண்ணன் சார் மற்றும் நடிகர் சத்யராஜ் சார் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க நட்பை பற்றியும் அந்த உறவை பற்றி சொல்ல முடியுமான்னு திருமுல்ல வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. மணிவண்ணன் சத்யராஜ் ஆகிய இருவருக்கும் இடையே முதல்ல நெருங்கிய நட்பு தான் இருந்தது. பின்னர் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டைரக்டருக்கும் நடிகருக்குமான உறவு என்பதை தாண்டி அவருடைய உறவு இருந்தது என்பதுதான் உண்மை. பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா சாரை நீங்கள் சந்திச்சிருக்கீங்களான்னு சாத்தூர்லேருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. பேராசிரியரும் பட்டிமன்ற சக்கரவர்த்தியுமான சாலமன் பாப்பையா அவர்களை பல முறை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நாங்கள் தயாரித்த ஜல்லிக்கட்டு படத்தினுடைய 100வது நாள் விழாவிலே கூட கலந்து கொண்டு அவர் சிறப்பித்தார். அது தவிர பார்த்தீங்கன்னா அவர் பார்வையாளராக இருந்த ஒரு மேடையிலே பட்டிமன்றத்திலே கலந்து கொண்டு பேசக்கூடிய வாய்ப்பும் எனக்கு ஒரு முறை மதுரையிலே கிடைத்தது. நேஷனல் அவார்ட் கேட்டகரியில் ஸ்டன் கோரியோகிராஃபர்ஸ் இருக்காங்களா?
மதராசி படத்தோட ஸ்டன் கோரியோகிராஃபி நீங்க பாத்தீங்களா? அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த படத்தோட ஸ்டன் கோரியோகிராஃபர்ஸ்க்கு நேஷனல் அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு நியூசிலாந்துல இருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. சிறந்த ஸ்டண்ட் இயக்குநர்களுக்கான தேசிய விருது 2016ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. முதலாக அந்த விருதை வென்ற பெருமைக்குரிய ஸ்டண்ட் இயக்குனர்னு அது பீட்டர் ஹேன். புலிமுருகன் என்ற படத்துக்காக அவருக்கு அந்த விருது தரப்பட்டது. அன்பறிவு, சுப்ரீம் சுந்தர் போன்ற பல தமிழ் ஸ்டண்ட் இயக்குநர்கள் இந்த விருதை பெற்றிருக்கிறார்கள் என்றாலும் இவங்க யாருமே தமிழ் படங்களுக்காக இதுவரை இந்த விருதை பெறவில்லை. வெவ்வேறு மொழி படங்களுக்காகத்தான் பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சீதாராமன் படத்தோட டைரக்டர் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவர் தமிழ்ல ஏதாச்சும் படம் பண்றாங்களான்னு பாலக்காடுல இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. சீதாராமன் படத்தின் இயக்குனரான ஹானு ராகவப்படி அடுத்து பிரபாசுடன் இணைந்து ஒரு படத்திலே பணியாற்றி இருக்கிறார். டைரக்டர் பாரதி ராஜா சாரோட உடல்நிலை இப்போ எப்படி இருக்குன்னு மடிப்பாக்கத்துல இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. கடந்த மாதம் பாரதிராஜனுடைய பிறந்த நாள் என்று அவரை நான் நேரில் சந்தித்தேன். இப்போ முழுமையாக உடல்நலம் தேறி இருக்கிறார் அவர். ஆனாலும் திரைப்படங்களில் நடிப்பதற்குரிய வலிமையை அவர் இன்னும் பெற்றதாக தெரியல. கமல் சாரும் ரஜினி சாரும் சேர்ந்து நடிக்க போற படத்துல யாரோட பேரை ஃபர்ஸ்ட் போடுவாங்கன்னு கனடால இருந்து சிவா கேட்டிருக்காங்க. ரஜினி, கமல் ஆகிய இருவரும் இணைந்து நடிக்கின்ற படத்தில் கமல்ஹாசன் பெயர் தான் முதல்ல வர வேண்டும் என்பதை ரஜினியே வலியுறுத்துவார். ஏன்னா கமல்ஹாசன் தானே சீனியர். மாரிசன் படத்துல வடிவேல் சாரோட ரோலை ஆன்டி ஹீரோன்னு சொல்லாமா இல்ல ஆன்டி வில்லன்னு சொல்லாமான்னு நியூயார்க்ல இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. மாரிசன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வடிவேலு கதாநாயகன் தானே தவிர அவர் ஒரு ஆன்டி ஹீரோன்லாம் அந்த படத்தில் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் சார் நடிச்ச எங்கள் தங்கம் படத்துல கதை சொல்ற சீன்ல அவரோட தோற்றமும் அவரோட நடிப்பை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு திருமுல்ல வாயில் வந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் பல வேடங்கள் போட்டு நடித்த ஒரு நடிகர் தான் அவர். என்ன வேடம் போட்டாலும் அவருக்கு கனகச்சிதமாக பொருந்தும். அப்படித்தான் அந்த பாகவதர் வேடமும் மிகச்சரியாக எங்கள் தங்கம் படத்திலே அவருக்கு பொருந்திருந்தது. அந்த கதா காலட்சேப காட்சியிலே அமர்க்களப்படுத்தி விட்டார் எம்ஜிஆர் என்று தான் சொல்ல வேண்டும். 16 வயது நிலை படத்துல பாரதி ராஜா சாருக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா சிவகுமார் சார் தான் இருந்தாங்களா? இந்த படத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு பாரதி ராஜா சாரை தெரியுமான்னு லண்டன்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க. 16 வயது நிலை படத்தை இயக்குவதற்கு முன்பாகவே எனக்கு பாரதி ராஜா நல்லா தெரியும். அவர் உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்தில் நான் பத்திரிகையாளனாக இருந்தேன். அப்போ அடிக்கடி அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இன்னும் சொல்லணும்னா 16 வயது நிலை படத்துக்கான துவக்க விழா அழைப்பதை அச்சிட்டு கொடுத்தது கூட நான் தான். அந்த படத்தில் சிவகுமாரை கதாநாயகனாக நடிக்க வைக்கணும் அப்படின்னு பாரதிராஜா நினைக்கல. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் தான் அந்த படத்துக்கு கதாநாயகன் என்பதிலே மிக உறுதியாக இருந்தவர் தான் அவர். நம்ம சேனல்ல ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூல திருப்பூர் சுப்பிரமணியம் எல்லா தியேட்டர்லயும் சர்வர் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி சொல்ல முடியுமா? அதனால என்ன பலன்னு சாத்தூர்ல இருந்து ரவிச்சந்திரன் கேட்டிருக்காங்க. இப்போ திரையுலகத்தை பொறுத்தவரையிலே படங்களில் நடிக்கின்ற கதாநாயகர்கள், படத்தை இயக்குகின்ற இயக்குனர் எல்லோருமே என்ன சொல்கிறாங்கன்னா, படத்தினுடைய வசூலில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. படத்தினுடைய உண்மையான வசூல் என்ன அப்படின்னு தெரியணும்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு சர்வர் இருந்தால் தான் அது நடக்கும் அப்படின்றது தான் சுப்பிரமணியத்துடைய கருத்து. ஒளிவிளக்கு தான் எம்ஜிஆர் சாரோட 100வது படமா? அது வெற்றி படமா தோல்வி படமான்னு வாலாஜாபேட்ல இருந்து தீபக் கேட்டிருக்காங்க. ஒளிவிளக்கு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா? தமிழ் சினிமாக்குன்னு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை ஏன் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? சவுத் இந்தியன் அசோசியேஷன் மூலமாக நம்ம ஏன் நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டேயே ஒரு ரிலீஸ் டேட்டுக்காக நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு நியூசிலாண்ட்லேருந்து சந்தோஷ் கேட்டிருக்காங்க. ஓடிடி தளத்தை பொறுத்தவரையே ஆரம்பிக்கிறது கூட சுலபம் தான், ஆரம்பிச்சிடலாம். ஆனால் தொடர்ந்து நடத்துவதற்கு எக்கச்சக்கமாக பணம் தேவைப்படும். ரிலீஸ் ஆன டாப் 5 தமிழ் படங்களை வரிசையா சொல்ல முடியுமான்னு செல்வபுரத்துல இருந்து சூர்யா கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டு பல வெற்றி படங்கள் வெளியாக இருக்கின்றன. அதில் 5 படங்களை குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா என்னுடைய சாய்ஸ் அப்படின்றது கூலி, குட் பேட் அக்லி, டூரிஸ்ட் ஃபேமிலி, குடும்பஸ்தன், தலைவன் தலைவி ஆகிய படங்களாக இருக்கும். இந்த 5 படங்களை நான் குறிப்பிடுவதற்கு என்ன காரணம்னா, இந்த படங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர், படத்தை வாங்கிய விநியோகஸ்தர், திரையிலே திரையிட்ட திரையரங்கு உரிமையாளராக எல்லோருக்கும் லாபத்தை பெற்று தந்த படமாக இந்த படங்கள் அமைந்தன. அடுத்து என்று ஒரு தகவல். டி.ஆர். ராமண்ணாவுடைய இயக்கத்தில் எம்ஜிஆர் நடித்த திரைப்படம் தான் பணம் படைத்தவன். அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக 2 கதாநாயகர்கள், ஒருவர் சவுகார் ஜானகி, இன்னொருவர் கே.ஆர். விஜயா. மேலை நாட்டு பாணியிலே ஆடையாளர் நாம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கதாநாயகனுடைய பாத்திரம் சவுகார் ஜானகிக்கு தரப்பட்டிருந்தது. அந்த கதாபாத்திரத்தில் சவுகார் ஜானகி நடிக்கிறதுல எம்ஜிஆருக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் டி.ஆர். ராமண்ணாவுக்கு எட்டியது. அதை கேள்விப்பட்ட உடனே டி.ஆர். ராமண்ணா ரொம்ப ஆச்சரியப்பட்டார். கதாநாயகர்கள் விஷயத்துல எல்லாம் எம்ஜிஆர் தலையிட மாட்டார், அப்படி இருக்க எப்படி இப்படி ஒரு செய்தி வெளியானது அப்படின்னு அந்த படத்தினுடைய பத்திரிகை தொடர்பாளரான நவீன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார் ராமண்ணா. எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும், எம்ஜிஆர்டியே கேட்டுட்டா என்ன என்ற எண்ணம் நவீனுக்கு தோன்றியது. ஆனால் அதை பற்றி நவீனன் டி.ஆர். ராமண்ணாட்ட எதுவும் பேசலை.
ஏன்னா பேசினா அதற்கு அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்பது இவருக்கு நன்றாக தெரியும். அடுத்த நாள் எம்ஜிஆர் தேவர் பிலிம்ஸ் படத்துடைய படப்பிடிப்பில் இருந்தபோது அவரை சந்திக்க போனார் நவீனன். வாங்க நவீனன், எப்படி இருக்கீங்க, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க அப்படின்னு எம்ஜிஆர் நவீனனை பார்த்து விசாரித்த போது, பணம் படைத்தவன் படத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு குழப்பம் வெளில இருக்குது, நீங்கள் சவுகார் ஜானியை அந்த கதாபாத்திரத்துக்கு வேணான்னு சொன்னதாக, அது உண்மையா அப்படின்னு உங்களையே கேட்டு தெரிஞ்சுட்டு போகலான்னு தான் வந்தேன் என்றார் நவீனன். அந்த காலகட்டத்தில் நடிகர்கிட்ட பத்திரிகையாளருக்கு எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் இருந்தது அப்படின்றது பாருங்கள். அதை கேட்ட உடனே பதறி போனார் எம்ஜிஆர். டிஆர் ராமன் நாட்டை போய் கதாநாயகியை மாற்றுன்னு நான் சொல்லுவேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதாநாயகியை போடுங்க அந்த கதாநாயகியை போடுங்க நான் எந்த படத்துலையும் சொன்னதே கிடையாது. என்னை பொறுத்தவரையிலே வேலை இல்லாத டெக்னீஷியன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு இயக்குனர்கிட்ட சொல்லுவேனே தவிர, இவங்களை தான் இந்த கதாபாத்திரத்தில் போடணுன்னு நான் ஏன் ராமண்ணாகிட்ட வலியுறுத்த போகிறேன் என்று சொன்ன உடனே அந்த விளக்கத்தை ராமண்ணாகிட்ட கொண்டு போய் நவீனன் சொல்ல, அப்போ தான் நிம்மதி பெருமிச்சு விட்டாராம் ராமண்ணா. அந்த காலகட்டத்தில் கதாநாயக நடிகர்களும் பத்திரிகையாளர்களும் எப்படி ஒரு குடும்பம் போல பழைய கொண்டிருந்தாள் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் அர்ஜுன் தாஸ். இவர் தலையெடுக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா? ரோலெக்ஸ், அவன் பேரு டில்லி. பெருமான் படம் தான் அர்ஜுன் தாஸ் அறிமுகமான படம் என்ற போதிலும் தமிழ் சினிமாவிலே அர்ஜுன் தாஸுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்று தந்தது லோகேஷ் கனகராஜனுடைய கைதி. கமல்ஹாசன், விஜய், அஜித், சூர்யா, கார்த்தி உட்பட பல முக்கியமான கதாநாயகர்களோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற அர்ஜுன் தாஸ் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அர்ஜுன் தாஸுக்குள்ள ஒரு நடிகர் இருக்கார் அப்படின்றத நீங்க எப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க? வீட்டில் அடி வாங்கினதுக்கு நிறைய நடிப்பேன். ஸோ அதனால அம்மா சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. வித்தியாசமான குரல் நம்பியிருக்கின்றது எப்போ ஃபீல் பண்ணீங்க சார்? ஆக்சுவலி வாய்ஸ் வந்து ஸ்கூலில் இந்த மாதிரி பிரேக் ஆச்சு சார். பட் அந்த பிரேக் ஆனதுக்கு அப்புறம், கிராக் ஆனதுக்கு அப்புறம் ஸ்கூல் பசங்க எல்லாருமே கலாய்ச்சிட்டு தான் இருப்பாங்க அந்த டைம்ல. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.